நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன் 2024 மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி, உங்கள் ராசிநாதன் சனி கும்பராசியில் 2ஆம் இடத்துல சூரியனோடையும் புதனோடையும் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. அதாவது சூரியன் சனி புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது கும்பராசியில் இருக்காங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. 3ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 4ஆம் இடத்துல குரு மேச ராசியில் இருக்காங்க. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதம், சரிங்களா? அந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் வந்து பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்கார். அங்கே சூரியனோடு இருக்கார், 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். ஆனால் இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன் வந்துடுவார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு சொல்லிடலாம். அந்த மார்ச் மாதம் போன மாதம் ஜனவரி பிப்ரவரி கம்பேர் பண்ணும்போது இந்த மார்ச் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அது 8ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா ராசிநாதன் 2ல் இருக்கார், பணப்பிரச்சனை கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு. சனி வந்து 2ல் இருக்கிறனால பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் இல்லை உங்களுக்கு. குடும்பத்தில் பிரச்சனை, பேசுகிற பேச்சில் பிரச்சனை வந்துட்டுருக்கு. நல்லது பேசுகிறீங்க, நல்லது பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து சேர்ந்தது கெட்ட பேர் தான் வந்து சேர்ந்தது தான் மிச்சமாக இருக்குது உங்களுக்கு. அசிங்கமான வந்து சேர்ந்துட்டுருக்கு உங்களுக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கலை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கலைன்னு சொல்லிடலாம். கெட்டது தாங்க தொடர்ந்து நடக்குது. நிறைய மகர ராசினியர்கள் பாருங்கள் நல்லவங்களாக இருக்கீங்க, உழைக்கிறீங்க, எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ போராடுறீங்க, ஹார்ட் ஒர்க், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகிறீங்க, திறமைசாலியாக இருக்கீங்க. ஆனால் அந்த திறமைக்குண்டான பலன் உங்களுக்கு கிடையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. திறமை இல்லாதவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ திறமை வச்சுருந்தாலுமே உங்களால் ஜெயிக்க முடியல, உங்களால் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியல. ஏன்னா 7.5 சனியில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ வந்து பாதசனி, இந்த பாதசனி என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்போ ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல சனி இருக்கார், அது உங்களுக்கு சூரியனோடு இருக்காருங்க உங்களுக்கு, சரிங்களா? ஆரம்ப முதல் வாரம் கொஞ்சம் ஒரு டஃப்பான பீரியடாக இருந்தாலுமே உங்களுக்கு 8ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். மகர ராசினியர்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அடுத்த கட்டத்துக்கு போவீங்கன்னு சொல்லிடலாம். அதனால் கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது. ஏன்னா அந்த பாதசனி உங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் தான் கொடுத்துட்ருக்காரு. கடன் தொலையில் இருக்கீங்க, பணப்பிரச்சனையில் இருக்கீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க, அதாவது குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு, சரிங்களா? ஆனால் அந்த கடந்த வாழ்க்கை உங்களுக்கு நான் முன்னாடியே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், கடந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது. அதனால் கவலைப்படாதீங்க. 7.5 சனியோட கடைசி பகுதியில் இருக்கீங்க. இந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற போகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துலேயே ராகு இருக்கார். அவர் உங்களுக்கு பாருங்கள் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருவார். ஏன்னா பயமும் பதட்டத்தோடு இருந்துட்டு வந்த மகர ராசி நேயர்களுக்கு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தெம்பு கொடுப்பார், ஒரு உத்வேகத்தை கொடுப்பார், ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும் உங்களால். ஏன்னா 2.5-3 வருஷமெல்லாம் ஒன்றுமே உங்களால் முடியல. தன்னம்பிக்கை இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. கான்ஃபிடென்ட்டே இழந்தவங்க நிறைய மகர ராசிக்காரங்க. வாழ்க்கையே முடிஞ்சுது, வாழ்க்கையே அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டீங்க. ஆனால் இந்த மாதம் படிப்படியாக முன்னேற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும். கடந்த காலமெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு 6 வருஷமாக நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு தான் இனிமேல் நீங்கள் வாழ போகிறீங்க, நீங்கள் பொழைச்சிக்க போகிறீங்க, சரிங்களா? வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, அனுபவம் கிடச்சிருச்சு. இந்த மார்ச் மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அது செவ்வாய் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி செவ்வாய். மற்றும் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் அவர் 11ஆம் அதிபதியாக வருவார். 4ஆம் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுறார். சுக்கிரன் யார்? உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, ராஜயோகாதிபதி கிரகம் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு வந்து 5 மற்றும் 10ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 2ஆம் இடத்துக்கு வர்றார். செவ்வாய் சனி அங்கே சேர்றது தப்பாக இருந்தாலுமே சுக்கிரனோட சேர்க்கை வந்து உங்களுக்கு சரி செஞ்சிருவார் உங்களுக்கு சுக்கிரன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவகிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறனால பாவத்தன்மையை விட்டு விலகி சுபத்தன்மையாக மாறிடும் உங்களுக்கு. சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்குன்னா நல்லது நடக்கும். அப்போ இந்த மாதம் கடன் வாங்கியாவது வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா யாருக்கா வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரில் பாருங்கள் யாருக்கா லேண்டு வந்து பார்த்திங்கன்னா விற்கணுன்னே நினச்சிட்டு இருப்பீங்க.
அவங்களுக்கு இந்த இந்த காலகட்டங்களில் அவங்க சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற லேண்டை விற்றுரும். இந்த அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும், சக்ஸஸ் ஆகும். இல்லை நீங்களே ஏதோ ஒரு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க முடியும் உங்களால். டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம், இல்லை அட்வான்ஸ் கொடுக்கலாம், உங்கள் பேருக்கு மாற்றலாம். இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துக்கு இடமாற்றம் உண்டான இடம் வாகனம் யோகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீடு சேல்ஸ் பண்ணுறது இதெல்லாமே 3ஆம் இடம் தான். சரிங்களா? அதான் வாகன யோகம் 4ஆம் இடம், வீடு சேல்ஸ் பண்ணுறது 3ஆம் இடம். அப்போ உங்களால் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டீங்க, போராடிட்டீங்க. நண்பர்கள் புரிஞ்சுக்கல, கூட பழகணுங்க புரிஞ்சுக்கல, வீட்டில் இருக்கவங்களே உங்களுக்கு புரிஞ்சுக்கல, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம் இருந்தது. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு 8ஆம் தேதிக்கு அப்புறம் சில மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறம் சில மாற்றங்கள் நடக்கும். அதேமாதிரி இந்த மாதம் உங்களுக்கு வந்து பாருங்கள், அடுத்தது செவ்வாய் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து சுக்கிரனோட சேர்க்கை ஏற்பட்டு பிருகுமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு அற்புதமான ஒரு தரமான ஒரு மாதம் சொல்லிடலாம் மகர ராசி நேயர்களுக்கு. பணம் வருங்க இந்த மாதம், பணப்பற்றாக்குறை விலகும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் விலகும். ஒரு சில பேருக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? அந்த உடம்புல இருந்து அந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே விலகுங்க. இந்த டயர்ட்னஸ், இந்த சோம்பேறித்தனம், அந்த உடம்புல டயர்டாக அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது, அந்த மந்தமாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு விலகும். இந்த முதல் வாரத்திலிருந்து 8ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. 9ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்க கேதுனால மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். ஏன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா சூரியன் வந்து பாருங்கள் ஒரு ராசிக்கு 8ஆம் அதிபதி. அவர் வந்து பாருங்கள் 3ஆம் இடத்துக்கு வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ராகோட சேர்க்கை ஏற்படுற, ராகோட சேர்றதுனால 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மகர ராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. மற்றபடி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகன யோகம் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். பணப்பற்றாக்குறை விலகும். பணம் வரும் இந்த மாதம். 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றம் நடக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? பணம் வரும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு தரமான மாதம் சொல்லிடலாம் மார்ச் மாதம். உங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், கஷ்டங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு லாபத்துக்கு கொடுக்கிற கிரகம். சரிங்களா? அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி புதன் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடச்சிருங்க. வேலையில் இடமாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது இதெல்லாமே ஒரு சில நேயர்களுக்கு இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். அதாவது இந்த மாதம் முக்கியமாக சொல்லப்போனால் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றம் நடக்கும், 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றம் நடக்கும், 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். மகர ராசி நேயர்கள் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுதான் உங்களோட தலையில தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் இருப்பீங்க, உத்திராடத்தில் இருப்பீங்க, அவிட்டத்தில் இருப்பீங்க. என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க? 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா? என்ன நட்சத்திர பாதத்தை பிறந்தீங்க? அவிட்ட நட்சத்திரம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் வந்து பாருங்கள் உங்களுக்கு 4 பாதங்கள் இருக்கும். திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். உத்திராட நட்சத்திரம் வந்து பாருங்கள் 2 பாதம் இருக்கும். என்ன பாதத்தில் இருக்கீங்க, என்ன வயசில் இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அந்த தசாநாதன் புத்திநாதன் தான் உங்களை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட லைஃப் போயிட்டுருக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் தலையெழுத்து எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதுபடி தான் உங்களோட லைஃப் போகும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கொடுப்பினையில் இருக்கீங்க, என்ன எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை என்ன எப்படி போகும், இனிமேல் என்ன நடக்கும், இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ உங்கள் வாழ்க்கை மாறும், எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.